ஹலோ மைடி மெடிக்கோஸ், வெல்கம் டு நீட் கிராக்கர்ஸ் தமிழ். இது தெர்மோடைனமிக்ஸோட பார்ட் 3 வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தெர்மோடைனமிக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பேசிக்ஸ் பார்த்தோம். செகண்ட் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஒர்க் டன் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேள்வி வரும்னா, எதுக்காக செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கொண்டு வந்தாங்க? ஃபர்ஸ்ட் லா தான் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் லாவில் சில ட்ராபேக்ஸ்லாம் இருந்துச்சு. லைக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லா cannot able to explain how much of energy of one form is converted into another form. ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மில் எனர்ஜி கன்வெர்ட் ஆகும்போது எவ்வளோ கன்வெர்ட் ஆகுதுன்னு அதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்புறம் ஏன் ஹீட் வந்து எப்பவுமே ஹீட்டான இடத்துலேருந்து கோல்டான பிளேஸுக்கு தான் போகணுமா? ஏன் ஒரு கோல்டான பிளேஸ்லேருந்து ஹீட்டான பிளேஸ்க்கு வரதில்லை? அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுக்காக தான் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை கொண்டு வராங்க. அது வந்து இந்த மாதிரி சில கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுது. அதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் த நேச்சுரல் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் irreversible in thermodynamic nature. ப்ரோ இதெல்லாம் புரியுது. இந்த ஸ்பான்டேனியஸ்னால் என்ன புரியாமச்சுன்னா அது தெளிவாக நான் சொல்லுவேன். இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. த என்ட்ரோபி ஆஃப் த யூனிவர்ஸ் கோஸ் ஆன் இன்க்ரீசிங் அண்ட் டென்ஸ் டு ரீச் எ மேக்ஸிமம் வேல்யூ இன் எ இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். என்ட்ரோபின்னா ஒன்றும் இல்லை, டிஸ்ஆர்டர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு அமைதியாக ஒரு ரூம் இருக்குது, ஓகேங்களா? ஒரு 10 நாள் நம்ம ரூமை திறக்கவே இல்லை, உள்ளே என்ன ஆகும்? டஸ்ட்டு பதிஞ்சிருக்கும். அப்போ ஏதோ ஒரு அங்கே ஒரு கிளாத் இருந்து அதை போய் நம்ம எடுத்து ஒதுனா என்ன ஆகும்? அந்த ரூம் ஃபுல்லாக டஸ்ட் அப்படியே வேகம் போட்டு உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி தான் ஒரு டிஸார்டர்னஸ். இந்த யூனிவர்ஸ் என்ன ஆகுது? எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. அப்போ அங்கே ஒரு டிஸார்டர்னஸ் கீப் ஆன் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இர்ரிவர்சிபிளாக இருக்கும், திரும்ப பழையபடி வராது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்பான்டேனியஸ்னால் என்ன, நான் ஸ்பான்டேனியஸ்னால் என்ன, அதெல்லாம் எதுக்காக நம்ம படிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அது எப்படி சொல்லலாம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிப்ஸ் எனர்ஜி சொல்லலாம். டெல் ஜி ஜின்னு சொல்லுவாங்க, இதுதான் கிப்ஸ் எனர்ஜி. அதை வச்சு நம்ம ஒரு ரியாக்ஷன் அது நடக்குமா இல்லை அந்த ரியாக்ஷன் நடக்காதா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் இந்த ஸ்பான்டேனிட்டி நான் ஸ்பான்டேனிட்டி டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனா என்ன, நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிஃபோர் தட் செகண்ட் லா ஆஃப்கான ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் லாவோட ஈக்குவேஷன் பார்த்துருவோம். ஞாபகம் இருக்கா? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு Q plus W. Qனா ஹீட்டு, Wனா ஒர்க் டன். இதுதான் ஃபர்ஸ்ட் லாக்கான ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் லாக்கு என்ன ஈக்குவேஷன் வந்து தெரியணும்ல, அதுக்கு முன்னாடி என்ட்ரோபின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் அன் அன்அவைலபிள் எனர்ஜி ஆஃப் எ கிவன் சிஸ்டம் அட் எ கிவன் டெம்பரேச்சர். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் ஒரு சிஸ்டத்தில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாத எனர்ஜி, அதை தான் என்ட்ரோபின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால், இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சார்ப்ட் ஆர் எவால்வ்டு டு த ரிலேட்டிவ் டெம்பரேச்சர். இது அப்படியே ஃபார்முலாவே எழுதுங்க. என்ன சொல்கிறாங்க? அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து Q. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் ப்ராசஸில் மட்டும்தான். அப்போ Q ரிவர்சிபிள்னு போட்டுறேன். டு த டெம்பரேச்சரில் T. அப்போ இது எப்படி டினோட் பண்ணோன்னா டெல் எஸ். ஏன் டெல் எஸ் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ நம்மளால் ஒரு சேஞ்ச் தான் கண்டுபிடிக்க முடியும். டெல்லுக்கு என்ன மீனிங்னா சேஞ்ச் இன் அப்படின்னு அர்த்தம். இப்போ சேஞ்ச் பதில் எஸ் போட்டோன்னா இதுனா அது என்ட்ரோபி. சேஞ்ச் இன் என்ட்ரோபி. டெல் பதில் யூ போட்டோன்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஓகேங்களா? அதுதான் சொல்ல வராங்க. அப்போ டெல் எஸ் இஸ் ஈக்குவல் டு Q ரிவர்சிபிள் பை T. இதுதான் செகண்ட் லாக்கான ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், நான் ஸ்பான்டேனியஸ்லாம் பார்க்கலாம். ஸ்பான்டேனியஸ்க்கு என்ன டெஃபினேஷன்னா, த ப்ராசஸ் விச் டேக்ஸ் பிளேஸ் ஆன் இட்ஸ் ஓன் ஆர் வித் எ ஸ்மால் இனிஷியேஷன். ஒரு ப்ராசஸ் அதுவாக நடக்கும், ஏன்னா நம்ம ஒரு சின்ன இனிஷியேஷன் பண்ணால் அது மற்றதெல்லாம் அதுவே கம்ப்ளீட் பண்ணிக்கும், நம்ம எதுவும் பண்ண வேணாம். லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஏ ஹைட். இப்போ ஒரு மலை இருக்குன்னு வைங்க, இங்கேருந்து அப்படியே மலையிலேருந்து ஒரு ஃபால்ஸ் வந்து விழுது. நம்ம எதாவது பண்ணுறோமா? அதுவாக வந்து விழுந்துட்டாங்க. நம்ம எந்த மோட்டாரும் யூஸ் பண்ணி அதை பம்ப் பண்ணுறது இல்லை, அதுவாக வருது. இன்னொரு எக்ஸாம்பிள், வித் ஸ்மால் இனிஷியேஷன் கொடுத்து நம்ம பண்ணுறது, ஒரு ஃபியூல், ஒரு பெட்ரோல் இருக்குன்னு வைங்க, பெட்ரோலில் நம்ம லைட்டாக ஒரு பேர்ன், ஒரு ஸ்பார்க் கொடுத்தா போதும், அது நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். ஸ்பார்க் ஒன்று நம்ம மட்டும் இனிஷியேட் பண்ணி விட்டால் போதும், அது பாட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எரிஞ்சிடும். அதுக்கான கெமிஸ்ட்ரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டீகம்போசிஷன் ரியாக்ஷன். CaCO3 ஹீட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா CaO ப்ளஸ் CO2 ஃபார்ம் ஆகும். ஜஸ்ட் ஒரு ஹீட் பண்ணால் போதும், தன்னால் ஃபார்ம் ஆகிடும். அதே வித்தவுட் இனிஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிட் ப்ளஸ் பேஸ் கிவ்ஸ் சால்ட் ப்ளஸ் வாட்டர். ஓகேங்களா? இது என்ன ரியாக்ஷன்? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். இங்கே வந்து நம்ம ஆசிடும் பேஸையும் ஒன்றா சேர்த்தா போதும், தன்னால் அதுவே ஒரு சால்ட்டையும் வாட்டரும் ஃபார்ம் பண்ணும். இது வந்து வித்தவுட் இனிஷியேஷன். இனிஷியேஷனோட பண்ணுறது தான் சொன்னேன், அந்த கம்பஷன் ரியாக்ஷன், இந்த கம்பஷன் ஆஃப் ஃபியூல் இல்லை ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன்லாம் வித் ஸ்மால் இனிஷியேஷன். அப்போ நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னா, அதுக்கு ஆப்போசிட் தான். த ப்ராசஸ் விச் டஸ் நாட் டேக் பிளேஸ் ஆன் இட்ஸ் ஓன் ஆர் பை ப்ராப்பர் இனிஷியேஷன். அதுவும் நடக்காது, நம்ம ஒரு இனிஷியேஷன் பண்ணிவிட்டாலும் அது நடக்காது. லைக் எக்ஸாம்பிள், இப்போ தண்ணி இருக்குது,
தண்ணியில் போயிட்டு நம்ம இப்போது ஒரு சாண்டு போட்டால் அது அப்படி டிசால்வ் ஆகும். அதே ஒரு கோல்டு போடுறோம், நம்ம கோல்டு செயின் ஏதோ ஒன்று போடுறோம் உள்ள, அது இப்போ டிசால்வ் ஆகுமா? ஒன்றுமே ஆகுது. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ளோ ஆஃப் ஹீட் ஃப்ரம் கோல்ட் ரீஜன் டு ஹாட் ரீஜன். நார்மலாக அதுமாரி கோல்டு ரீஜன்லேருந்து ஹாட் ரீஜனுக்கு அதுவாக ஹீட் ஃப்ளோ ஆகாது. அது ஒரு நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அதான் சொல்ல வராங்க. லைக் இன்னும் கொஞ்சம் ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் NaCl அந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ A + B gives Cன்னு கொடுக்குறாங்க. இந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா, அதோட ஸ்பான்டேனிட்டியை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ΔS வச்சு சொல்லலாம். ஓகேங்களா? அப்புறம் என்ன போகுது ΔG அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ΔS பார்த்துலாம். இப்போ ΔSோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் நடக்கும் அண்ட் இர்ரிவர்சிபிளாக இருக்கும். ஓகேங்களா? அதுவே ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அந்த ரியாக்ஷன் ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு அர்த்தம் அண்ட் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அதுவே லெஸ் தென் 0வாக இருந்தால் அந்த ரியாக்ஷன் நடக்காது, நான் ஸ்பான்டானியஸ். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நம்ம சொல்லிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ΔSன்றது ΔS டோட்டல். ΔS இஸ் நத்திங் பட் ΔS ஆஃப் சிஸ்டம். ஓகேங்களா? ப்ளஸ் ΔS ஆஃப் சரௌண்டிங். சிஸ்டம்ன்றது ஒரு பார்ட். இப்போ நீங்கள் இருக்கிற ஒரு ரூம் அதுதான் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. சரௌண்டிங்கிறது சுற்றி இருக்கிறது எல்லாமே, இந்த எர்த் யூனிவர்ஸ் எல்லாமே சரௌண்டிங்கில் வந்துடும். ஸோ அவ்வளோ பெரிய சரௌண்டிங்க்கு ΔS கண்டுபிடிக்கிறது நாட் பாசிபிள். ஸோ இந்த ΔS டோட்டல் வந்து ஒரு கரெக்ட் வேல்யூவாக இருக்காது. ஸோ இது ஒரு நாட் ஏ கரெக்ட் வேல்யூ, ஒரு ஆவரேஜ் வேல்யூ தான் கிட்டத்தட்ட தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற வேல்யூ வச்சு நம்ம ரியாக்ஷனை ஸ்பான்டேனியஸாக இல்லை நான் ஸ்பான்டேனியஸாக சொல்கிறது அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது. அதுக்காக தான் ஒரு சயின்டிஸ்ட் வராரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா கிப்ஸ்ன்றவர். கிப்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மெத்தட் கொடுக்குறாரு. நம்ம ΔG வச்சு கண்டுபிடிக்கலாம். ΔG இஸ் நத்திங் பட் கிப்ஸ் எனர்ஜி. இந்த கிப்ஸ் எனர்ஜி என்னன்னா, அதாவது ஒரு யூஸ்ஃபுல் எனர்ஜி, அதாவது ஒரு யூஸ்ஃபுல் ஹீட். ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம சரௌண்டிங்லேருந்து ஹீட் தரோம். ஓகேங்களா? அந்த ஹீட் தரத்தை வச்சு அந்த ஹீட்டை வச்சு தான் ஒரு ஒர்க் நடக்குது. அது கொடுக்குற எல்லா ஹீட்டுமே அது ஒர்க்கில் கன்வெர்ட் பண்ணாது. சம் ஹீட் வந்து வெளியே போகும். ஓகேங்களா? அது வந்து நாட் யூஸ்ஃபுல். அப்போ யூஸ்ஃபுல் ஹீட்டை தான் யூஸ்ஃபுல் எனர்ஜின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதுதான் சொல்லுறது. அதுதான் ΔG இஸ் நத்திங் பட் யூஸ்ஃபுல் எனர்ஜி. அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்மில் எப்படி சொல்லலாம்னா, டு எக்ஸ்பிளைன் த ஸ்பான்டேனிட்டி கிப்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் எ நியூ தெர்மோடைனமிக் குவான்டிட்டி விச் இஸ் நோன் அஸ் கிப்ஸ் எனர்ஜி ஃபங்க்ஷன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, டோட்டல் எனர்ஜி கிவன். ஓகேங்களா? டோட்டல் எனர்ஜி கிவன் இஸ் ஈக்குவல் டு யூஸ்ஃபுல் எனர்ஜி ப்ளஸ் அன்அவைலபிள் எனர்ஜி அட் எ டெம்பரேச்சர். ஓகேங்களா? எனர்ஜி தரோம், ஒன்று அது யூஸ் ஆகும் இல்லைனா வேஸ்ட் ஆகும். அதுதான். ஓகேவா? அது எப்படி நம்ம ஈக்குவேஷன் எழுதுறோம்னு பார்த்தீங்கன்னா, ΔH எனர்ஜி ஹீட் ரெண்டுமே ஒன்று தான். அதனால் ΔH இஸ் ஈக்குவல் டு அந்த கிப்ஸ் ஃபார்ம் ΔG ப்ளஸ் அது ஒரு டெம்பரேச்சரில் TΔS. இதுதான் அந்த ஈக்குவேஷன். இது எப்படி நம்ம மாடிஃபை பண்ணி எழுதலாம்னா, இந்த ΔG மட்டும் இருக்கட்டும், இது வந்து எந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ ΔG இஸ் ஈக்குவல் டு ΔH மைனஸ் TΔS. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன். இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ΔH வேல்யூ கொடுத்துருவாங்க, டெம்பரேச்சர் கொடுப்பாங்க, ΔSும் கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் த ஸ்பான்டேனிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் கேட்பாங்க. இப்போ ΔGயோட வேல்யூ என்னென்ன வந்தால் அது ஸ்பான்டேனியஸாக இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிவிட்டு, இப்போ ΔGயோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0வாக இருந்தால் அது வந்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அண்ட் இர்ரிவர்சிபிளாக இருக்கும், ஃபியஸபிளாகவும் இருக்கும். ஃபியஸபிள்னால் அந்த ரியாக்ஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ஈக்குலிபிரியம் அண்ட் ரிவர்சிபிள். ஓகேங்களா? அதுவே இப்போ கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் என்ன அர்த்தம்னா நான் ஸ்பான்டேனியஸ் அண்ட் நாட் ஃபியஸபிள். ஓகேங்களா? இதில் வர வேல்யூ வச்சு தான் நீங்கள் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வர ΔGயோட வேல்யூ வந்து மைனஸில் இருக்குன்னா அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். அதே கிரேட்டர் தென் 0, அதாவது பாசிட்டிவ் வேல்யூஸ் 1 2 3 அங்கே எது வேணா இருக்கும், அது மாதிரி அந்த ரியாக்ஷன் நடக்காது, நான் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இதுக்கப்புறம் நான் லெசன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் லைக் இந்த லாஜிக் கேட்ஸ் சொல்லுவாங்கள்ல ஃபிசிக்ஸில், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயர் கேட்டுகிட்டே இருக்காங்க. 2 கொஸ்டின்ஸ் கூட வருது. ரொம்ப ஈஸி கான்செப்ட்ஸ். அந்த மாதிரி எல்லா லெசன்லையும் கேட்குற ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், மோஸ்ட் ரிப்பீட்டட் கான்செப்ட்லாம் சின்னதாக டீச் பண்ணி வீடியோ போடுறேன். உங்களுக்கு எதாவது கஷ்டமாக எதாவது டாபிக் நீங்கள் ஃபீல் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங். லைக் த வீடியோ அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.